கோவை காரமடை அடுத்த எத்தப்பநகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் தமிழக அரசின் சார்பாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் எத்தப்பர் நகர் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் நாகராஜன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், ஜாதிகள் இலையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என மகாகவி பாரதி அன்றே கூறி சென்று விட்டார். இதனை இன்றும் நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் அனைத்து பள்ளிப்பாட புத்தகங்களிலும் முதல் பக்கத்தில் அந்த பாடலை பதிவு செய்துள்ளனர். நாம் பள்ளிக்கு சென்றதும் நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் இதுதான் என்பதை இந்த அரசு அனைத்து மாணவர்கள் மனதிலும் பதிவு செய்து வருகிறது. இன்றைய அரசின் சலுகைகள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குத்தான் வழங்கி வருகிறது. இதற்கு காரணம் தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு நிலை மாறி அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்றுதான் அரசு முனைப்பு காட்டி செய்து வருகிறது. இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த அருணகிரி கச்சேரி நிகழ்ச்சியின் மூலமாக விழிப்புணர்வு பாடல்கள் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களான உஷா, இந்திராணி, பூர்ணிமா, புஷ்மா, சுமித்ரா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.